विरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्त्ना भूतं सराच्च मगदाक्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेण प्रकाशदीनमिष्टां श्रीमत्पराङ्गसुमनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामनसुणवे यत्कटाक्षैकलक्ष्याणां सुलभश्रीधरः सदा श्रीमान् वेङ्कटाचार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां कृताङ्गदेवुर्मखमणदीत्तप्राकवेदानचेटान्नरपरिपरिसुप्तं शुल्कमादादकामखाम् शशुरमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् चक्रतिलकं तं विष्णुचित्तं नमामि मिन्नातरमदिशो विलिपुत्तोन्नृगाजुन्नागडकपलं चूडामुन्नागरियदत्तान्नुरयत्नं कीमणिच्चेरं வடி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட அவற்ற பினான் வந்தான் என்னை இன்னதங்க எடுத்து உத வேண்டிய வேதங்களோடு வேண்டு கிரி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று நேத்தி அதுக்கு என்னன்னா பக்தி பாரவசியத்தினால பெருமாளுக்கு பரிந்து தான் ஆழ்வார் பாடினார், பெரிய ஆழ்வார் பாடினார். இந்த மாதிரி பக்தி பாரவசியத்தால் பெருமாளுக்கு பாடினவா யாராவது பல்லாண்டு பாடினவா உண்டா, மங்களாசாசனம் பண்ணவா உண்டா அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 4 பேரை பார்த்தோம். அயோத்தியாவாசி பௌரஜனங்கள், அப்புறம் தசரத மகாராஜா, அப்புறம் கௌசல்ய, அப்புறம் தண்டகாரண்யவாசிகள், அப்புறம் சீதா. இவாளோடதை பார்த்துட்டு மேல்படி விஸ்வாமித்திரர் எப்படி பரிஞ்சு பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு திருவடி அப்படிங்கிற வார்த்தை நம்ம சம்பிரதாயத்தில் ஹனுமானை குறிக்கும். பெரிய திருவடி அப்படின்னா கருடனையும், சிறிய திருவடி இல்லைன்னா வெறும் திருவடி அப்படின்னு சொன்னால் அதை ஹனுமானை குறிக்கும் நம்ம சம்பிரதாயத்தில். ஸோ ஹனுமார் எப்படி ராமன்கிட்ட பரிஞ்சார், மகாராஜர் இந்த வார்த்தையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையா வியாக்கியானங்கள் நீங்கள் மேற்படி வாசிக்கும் போது உபயோகப்படும். மகாராஜர் அப்படின்னா சுக்ரீவனை தான் சம்பிரதாயத்தில் மகாராஜர் அப்படின்னு கூப்பிடுவார். மகாராஜர் பேசினார்னு வரும். மகாராஜனா நம்ம ராமன் நினச்சிடக்கூடாது, சுக்ரீவனுக்கு தான் மகாராஜர்னு பேர். அடுத்தது ஸோ அந்த மகாராஜர் அப்படிங்கன்னா சுக்ரீவனை குறிக்கும். இங்கே மகாராஜர்னு 2 பேரை குறிக்கிறது. ஒருத்தர் சுக்ரீவன், பரிஞ்சதுங்கிற வரும்போது இதே மகாராஜர் வார்த்தையை ஜடாயு மகாராஜருக்கும் பயன்படுத்தலாம். அவர் எப்படி பரிஞ்சார், அடுத்ததா நந்தகோபர், விதுரர், அப்புறம் கடைசியாக நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பிள்ளை விரங்காவளிதாசர். அது தவிர இன்னும் 2 முக்கியமான ஒருத்தர் குகன், இன்னொருத்தர் குகனோட பரிகரம்னு சொல்லக்கூடிய குகனோட சிஷ்யா. முதல்ல திருவடி, முதல்ல திருவடியான ஹனுமான்